ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே. சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த மார்கழி விரதத்தில் மிக முக்கியமான நாளாக வைகுண்ட ஏகாதசி இருக்கிறது. அந்த நாள் பெருமாள் கோயிலில் இரவு முழுவதும் விழித்திருந்து பூசை புனஸ்காரங்கள் பஜனைகள் எல்லாம் செய்வார்கள். அதிகாலை சொர்க்கவாசல் என்றொரு வடக்கு வாசலை திறப்பார்கள். இந்த வாசல் அந்த ஒரு நாள் தவிர மற்ற நாட்களில் திறக்கப்படுவதில்லை. இந்த வாசல் வழியாக பிரவேசித்தால் சொர்க்கம் செல்வதற்கு அச்சாரம் கிடைப்பதாக நம்பிக்கொண்டு முண்டியடிப்பதால் நம் கவனம் அந்த வாசலிலேயே நின்று விடுகிறது. ஆனால் இந்நாளின் முக்கியமான நிகழ்வு வேறு. அது அசுரர்களை யாராலும் அடக்க முடியவில்லை என்பதாகும். அவர்களின் தொல்லையை மிகவும் எல்லை மீறிவிட்டது. அந்த அக்கிரமம் அளவு கடந்து விட்டது. தாங்க இயலாத தேவர்கள் நாராயணனிடம் மார்கழி விரதமிருந்து முறையிட்டார்கள். அப்போது வைகுண்ட ஏகாதசி அன்று அவர் அழகான மோகினியாக அவதாரம் எடுத்தார் பெருமாள். யாருக்கும் அடங்காத அசுரர்கள் மயங்கி போய் சிந்தை கலங்கி நின்றார்கள். அப்போது நாராயணன் அவர்களை அழித்து விட்டார் என்பதாகும். இந்த முக்கியமான செய்தி சொர்க்கவாசலால் நிகழ்ந்தது. இதைத்தான் இந்த திருப்பாவை 27 கோவிந்தா என்கிறார் மகாகுரு ஆண்டாள். கூடாரை சேராக்கூடாதவர்களை வெல்லக்கூடியவர்களான சீர் கோவிந்தர். கோவிந்தர் பசுக்கூட்டத்தை கை தூக்கி விடுபவர். ஆண்டாள் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் ஏற்றிக்கொண்டே இருப்பாராம். கோவிந்தா கோவிந்தா என்று பசுவாகிய பக்தர்களை தரமுயர்த்தி பரிசுத்தப்படுத்துவதால் சீர் கோவிந்தர் சீர்படுத்தப்படுகிறவராவார். பக்தர்களிடம் எதை சீர்படுத்த வேண்டும்? அவர்களிடமுள்ள தவறுகளை சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்த வேண்டியது அசுர குணங்களை. அசுரர்கள் என்ற ஆவி மண்டல சக்திகள் தனியே இருந்தாலும் அந்த சக்திகளால் தூண்டப்பட்ட பக்தர்களின் சிந்தை இருக்கிறதே, அதுவும் அசுர சிந்தையே. பக்தர்கள் அல்லாதவர்களிடமோ அசுர சிந்தையால் கடவுள் பயம் அற்றுப்போய் கொடுமை செய்து அதை ரசிக்கும் மனநிலை மனிதர்களை அரக்கர்களாக மாற்றி வைத்திருக்கிறது. அசுரர்கள் கூட இறைவனுக்கு அஞ்சுவார்கள். ஆனால் அசுரர்களுக்கு இடம் கொடுத்த அரக்கர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாருக்கும் அஞ்சவே மாட்டார்கள். அசுரர்களும் மனிதர்களும் கூட்டணி அமைத்துவிட்டால் பலமோ பலம் அடைந்து விடுவார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட அசுரர்களையும் அரக்கர்களையும் சீர்படுத்துபவர் யார்? அந்த கோவிந்தன். அது எப்படி என்றால் அவர் மோகினியாக அன்னை நாராயணியாக வெளிப்பட்டு வருவதே இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய செய்தியாகும். அவளின் அன்னை என்ற தாய்மைக்குள் அரவணைப்புக்குள் அனைவரும் அடங்கி விடுவார்கள். இந்த பாடலில் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அல்லவா? அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் எங்களுக்கு தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியக்கூடிய பாகுவலயம், காதில் அணியக்கூடிய தோடு,
கர்ணப்பூ, காலில் அணியக்கூடிய பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்சோறு, புத்தாடைகளை வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். அதைத்தான் ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பொருள் நமக்கு வழங்குகிறது. இந்த பாடலுக்கான விளக்கம் என்னவென்றால், கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடார வள்ளி என்ற வார்த்தை பிறந்தது. இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடார வள்ளி விழா என்பது கொண்டாடப்படும். இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம். சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும். சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது. விரதத்தின் ஆரம்பத்தில் நெய், பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இந்த வைகுண்ட ஏகாதசியில் அவர்கள் இந்த இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள். பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும். கண்ணா, உன் தரிசனம் கிடைத்து விட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல நாங்கள் உணர்கிறோம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என்று வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த திருப்பாவையில். கூடாரை வெல்லுஞ் சீர்கோவிந்தா, உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.